எல்லோருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் வித்தின் 4 இயர்ஸில் தேர்ட் நேஷ்னல் கேம்ஸ். ஸோ கண்டினியூவாக வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் அத்லெட்ஸ் 393 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் 102, மொத்தம் 495 டோட்டல் டீம் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் தமிழ்நாடு. இங்கேருந்து ப்ளஸ் அஃபிஷியல்ஸ் டிஎன்ஒய் பக்கத்தில் இருந்து ஆல்மோஸ்ட் 500 தமிழ்நாட்டிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். லாஸ்ட் டைமும் அதேமாதிரி தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணோம். டெஃபினட்டாக டீம் கேம் ப்ளஸ் இண்டிவிஜுவல் கேம் அத்லெட்டிக்ஸ் நிறைய மெடல்ஸ் வரதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன்லேருந்து என்ன உதவிகள் தேவையோ அதுக்கு தான் வந்து நிர்மா மேடம் எல்லாத்தையும் அப்புறம் பாலாஜி சாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து ஒரு பெரிய டீம் வரும். முக்கியமாக அங்கே வந்து ஆல்மோஸ்ட் 7 to 8 degrees இருக்குது. இங்கே இருக்க டெம்பரேச்சரோட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மைனஸில் போய் ப்ளே பண்ண போகிறோம். முக்கியமாக அவுட்டோர் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த டைமில் வந்து மேட்ச் வந்து நார்த் இந்தியாவில் அதுவும் உத்தரகாண்டில் இந்த டெம்பரேச்சரில் வந்து நமக்கு விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸ், கோச்சஸ், அஃபிஷியல்ஸ் அதுக்கான ட்ரெஸ்ஸஸையும் அதுக்கான தெர்மல் கிட்டையும் வந்து நம்ம வந்து இப்பயே பேக் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த மைண்ட் செட்டோடு வந்து இங்கேருந்து கிளம்பும் போதே கிளம்பணும். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் பக்கத்தில் இருந்து போன தாட்டி 10th பொசிஷன் இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 5th பொசிஷன் இருந்தோம். இந்த தாட்டி கண்டிப்பாக டாப் 4க்குள்ளே வரணுங்கிற ஒரு ஆம்பிஷோடு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு சின்ன குறை இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஓவரால் இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 55 lakhs பட்ஜெட். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பண்ணணும்னு கேட்கும்போது பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது லாஸ்ட் டைமே வந்து அந்த டீம் பேட்டாஸ் வந்து பண்ண முடியல. ஸோ இந்த தாட்டி அந்த குறைகள் இருக்கக்கூடாதுன்னு மண்டேவே வந்து அந்தந்த கன்சர்ன் அசோசியேஷனுக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து நம்ம வந்து பணத்தை அனுப்பிச்சிடுவோம். ஸோ பிளேயர்ஸ் உங்களுடைய டெய்லி அலோன்சஸ் வந்து அந்தந்த அசோசியேஷனுக்கு மண்டே வந்து ஆர்டிஜிஎஸ்ல பேமெண்ட்ஸ் வந்துடும். இந்த கன்சர்ன் பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ் கிட்ட இங்கேருந்து போகக்கூடிய அலோன்ஸ், ட்ரெயின் ஃபேர், அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஜேர்னியில் இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து டிஎன்ஒய் வில் டேக் கேர். ஸோ தென் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அங்கே என்ன தேவை இருந்தாலும் நம்மளுடைய டீம் அங்கே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ட்ராவலிங்கில் இல்லை அங்கே எனி இஷ்யூஸ் இல்லை கிட்டு இன்னும் நிறைய அசோசியேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட இப்போ நாங்கள் இங்கே இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே இருப்போம். இப்போ வந்து ட்ராக் சூட்ஸ் வந்து டிஎன்ஒய்லேருந்து கொடுக்குறோம், பேக் கொடுக்குறோம். இல்லை சில அசோசியேஷன்லேருந்து கொடுக்க முடியல அப்படின்னு இங்கே யாராச்சும் பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ் யாராவது சொன்னோம்னா வித்தின் 48 hours வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் பிளேயர்ஸுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங். ஏதோ வந்தோம் நம்ம பேசணும், நீங்கள் கிளம்பி போயிட்டு வரணுங்கிறதோட உங்களுக்கு போகிறதுக்கான நீடு சில அசோசியேஷனில் வந்து சரியான தேவைகள் கொடுக்கலன்னா கூட வி ஆர் வித் யூ. அந்த நாங்கள் எல்லாரும் இங்கே மீட்டிங் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக இங்கே இருப்போம். ஸோ இங்கே உங்கள் தேவைகளை நீங்கள் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி எந்த டென்ஷன் இல்லாமல் செய்கிறதுக்கு தான் வந்து இந்த முக்கியமான மீட்டிங்கு. டெஃபினட்டாக தமிழ்நாடு வந்து முக்கியமாக நம்ம லாஸ்ட் டைம் 10 yearsஸாக வந்து ஒரு கிளைம் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த 3% ரிசர்வேஷன் கோட்டா. I thanks to member secretary, principal secretary and the government and general manager. So இந்த வருஷத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-150 பிளேயர்ஸ், அத்லெட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதில் நேஷனல் கேம்ஸில் வின் பண்ண மெடல் எடுத்தவங்களுக்கும் அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த சர்டிஃபிகேட் மூலயமா கிடைக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த மெடல் மூலயமா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் எஸ்டிஐடி மூலயமா நமக்கு கிடைக்குங்கிற ஒரு அசூரன்ஸ் ஆல்ரெடி இன்ஃபேக்ட் பாஸ்கெட் பாலே நிறைய அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க, நிறைய கேம்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் 87 அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேவ் டு கிளாப் ஃபார் எஸ்டிஐடி. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை. ஏன்னா நம்ம ஏன் வந்து 10th பொசிஷன் இருக்கும், 5th பொசிஷன் இருக்குன்னா நம்ம கிட்ட டேலண்ட் இல்லாமல் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் பிளேயர்ஸ் எல்லாமே, முக்கியமாக உமன் பிளேயர்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஜோன் ரயில்வேஸ் போயிடுவாங்க. ஆக்சுவலாக சதர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே எல்லாம் போய் அவங்களாம் கேல்குலேட் பண்ணி கொண்டு வந்தோம்னா
ப்ளஸ் நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே சர்வீசஸ்லையும் ஆர்மிலையும் போகும்போது நம்மளுடைய டேலண்ட் வந்து நம்ம மாநிலத்திலேருந்து வேற மாநிலத்துக்கு போனதுனால தான் நம்ம வந்து 10th பொசிஷன் வர முடிஞ்சிச்சு. அது பர்டிகுலராக ஸ்விம்மிங், அத்லெட்டிக் ஆகட்டும். ஸோ நிறைய கேம்ஸில் வந்து நம்மளுடைய பிளேயர்ஸ் இங்கேருந்து 15 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லா மெடல் எடுத்து கொடுத்துட்டு வேலை கிடைக்கலங்கிற ஒரு விஷயத்துல இன்னொரு ஸ்டேட் போய் விளையாடும் போது தான் நமக்கான ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்டேட் வந்து டாப் 5குள்ள வராமல் இருந்துச்சு. ஸோ இதோட ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 இயர்ஸில் சார்ட் அவுட் ஆகி இங்கேயே வந்து வேலை கிடைச்சா நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்து முக்கியமாக வந்து பெண்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க குடும்பத்தை விட்டுட்டு போகும்போது, பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் விட்டுட்டு போகும்போது அதுக்கான மன உளைச்சல்கள், அதுக்கான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸை விடக்கூடிய பிரச்சனைகள் வந்துச்சு. ஸோ அந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய முயற்சி, கவர்மெண்டோடைய அக்செப்டன்ஸ், ப்ளஸ் பிளேயர்ஸோட கோரிக்கைகள், கோச்சோட பிளேயர்ஸோட மீடியாவோடைய அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயங்கள் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுக்கு நான் திருப்பியும் வந்து பிளேயர் சார்பாக வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக வித்தின் 3 இயர்ஸில் இந்த பிளேயர்ஸ் இங்கேயே இருக்கும் பொழுது நம்மளால வந்து கண்டிப்பாக டாப் 3குள்ள சர்வீசஸே நம்ம ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நேஷனல் கேம்ஸ்லேருந்தே நமக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வெளியே போனவங்கலாம் திருப்பி வந்து கவர்மெண்ட்டில் வந்து இபி டிபார்ட்மெண்ட்லேயும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் வேலை கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம மெடல் எடுத்தால் கவர்மெண்ட்டில் இந்த 3% ரிசர்வேஷன் கோட்டால போக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இந்த 20 வருஷமா இல்லை. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 20 வருஷமா ஒரு லாஸ்ட் 2 ஜெனரேஷனா அது ஒரு பெரிய குழப்பமாவே இருந்துச்சு. எந்த டிபார்ட்மெண்ட்டுமே அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து இழந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 100 பிளேயர் அப்பாயின்மெண்ட் போட்டாலே ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க கவர்மெண்ட். அதுக்காக வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். சென்ற வருடம் கோவாவிலே நடந்த போட்டியிலே நாம் 10வது இடத்தை பெற்றோம். அதற்கு முன்னாலே நடந்த குஜராத்திலே 5வது இடத்தை பெற்றோம். ஏன் நாம் 5வது இடத்திலே இருந்து 10வது இடத்திற்கு சென்றோம் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அதற்கு வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. குஜராத்திலே நடந்த கேம்ஸ்களை விட கோவாவிலே ஒலிம்பிக்கிலே இல்லாத விளையாட்டெல்லாம், நிறைய விளையாட்டெல்லாம் சேர்த்திருந்த ஒரே காரணத்தினால்தான் நாம் 10ஆம் இடத்திற்கு சென்றோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இருந்த போதிலும் இப்போது நடக்கவிருக்கின்ற உத்தரகாண்டிலே நாம் தேராதூனிலே விளையாடும் போது நிச்சயமாக முதல் 3 இடத்திலே வர வேண்டும் என்பதை ஆயத்தமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் டிஏ போக்குவரத்து மற்ற எல்லா உதவிகளையும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. அந்த தினம்தான் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்காகத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்காக நாங்கள் இங்கே இருக்கிறோம். உங்களுடைய வேலை தங்கம் வெல்வது மட்டுமே என்பதை நீங்கள் குறிக்கோளாக கொண்டு இந்த வருடம் நிச்சயமாக நாம் 3ஆம் இடத்திலேயாவது வர வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாக வேண்டும் என்பதையும் உங்களுக்கு உறுதுணையாக பாலாஜி மர்காப்பாவும் சிலிமா மேடமும் வருவார்கள். நானும் செயலாளரும் அங்கே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். வெற்றி பெறுவோம். 3வது இடத்திலாவது கண்டிப்பாக வருவோம் என்று உறுதியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.